Hi viewers, welcome back to AMUDHA'S kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஸ்பாஞ்ச் கேக் பண்ண போறேங்க. நாங்க எவ்வளவு அழகா சூப்பரா வந்திருக்குங்க ஸ்பாஞ்ச் கேக். வீட்லயே பண்றோம். வீட்ல இருக்கிற பொருளை வச்சே வீட்ல என்னென்ன வச்சிருக்கோமோ பொருளையே நம்ம ஈஸியா பண்ணலாம். அது எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்கு பாருங்க. நல்லா சூப்பரா இருக்கும். இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் வாங்க. ரவா மெயின் ரவா வந்து ஒரு கப்பு நிறையா எடுத்துருக்கேன். எடுத்து அந்த கிண்ணியில் எடுத்து போட்டுட்டேன். அந்த ஒரு கப்பு எடுத்ததில் 1/2 கப்பு சுகர் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன கப்பில் 3/4 கப்பு மைதா எடுத்துட்டேங்க. 2 டேபிள் ஸ்பூனு மில்க் பவுடருங்க, அதான் பால் பவுடர் எடுத்துருக்கோம். கொஞ்சமாக உப்பு, சால்ட்டு, 2 வெண்ணிலா எசன்ஸ் வந்து 2 ட்ராப்ஸ் விடணும், அதுவும் தேவை. பேக்கிங் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூனுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாங்க. தயிர் 1/2 கப் எடுத்திருக்கேன். பால், காய்ச்சின பால் இல்லைனா ஆறின பால் எதுனாலும் ஓகே, அது 1/2 கப்பு. டூட்டி ஃப்ரூட்டி அதுக்கு தேவையானது. பட்டர் வந்து உருக்கி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பட்டர் இல்லாதவங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம், எதுனாலும் ஓகே. இந்த சாஃப்ட் கேக் பண்ணுறதுக்கு இதாங்க தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து நம்ம ரவா எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த 1 கப்பு அதை எடுத்து நல்லா நைஸாக, உங்களுக்கு எவ்வளோ நைஸாக வேணுமோ அவ்வளோ நைஸாக பொடி பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க ஃபஸ்ட்டு. இதுதான் இதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தடு. ஒரு பவுலில் எடுத்து அதை எடுத்து வச்சுருங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. நான் சொல்கிறத இதே மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு அழகாக வந்துடும். நாங்கள் செஞ்ச கேக்கு மாதிரி. நம்ம எடுத்து இந்த சுகர் 3/4 கப்புக்கும் அந்த பால் 1/2 கப் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள், பாலும் ஊற்றுங்க. கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருங்க, ஏன்னா மிக்சியில் போட்டு அது திக்காக இருந்தால் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். தயிர் வந்து நான் 1/2 கப்பு குடிச்சிருந்தேன்ல, அந்த இதை எடுத்து ஊற்றிக்கங்க மிக்சிலேயே. வெண்ணெய் உருக்கி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த வெண்ணெயை எடுத்து இதில் ஊற்றிடுங்க. வெண்ணெய் இல்லாதவங்க ஆயில் கூட ஊற்றிக்கலாம். அது வந்து ஒரு சின்ன பவுலில் ஒரு 50 கிராம் போல் போட்டு ஊற்றிக்கங்க, போதும். வெளியில் லெசன்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், 2 ட்ராப்ஸு போட்டேன். நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இப்படி வந்துடும், நல்லா பேஸ்ட்டாக வந்துடும். பேஸ்ட்டு க்ரீம் இது. அந்த நம்ம ரவா எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் மில்க் பவுடர் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதை எடுத்து போடுங்க. ரவா வந்து பொடி பண்ணி வச்சு செப்பரேட்டாக வச்சுருந்தோம் பாருங்கள், அதில் பால் பவுடரை எடுத்து அதில் போட்டுருங்க. அந்த க்ரீம் ரெடி பண்ணியிருந்தோம் பாருங்கள் மிக்சியில் போட்டு எல்லாத்தையும், அந்த க்ரீமையும் எடுத்து இதில் ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரவா ஃபஸ்ட்டு பொடி பண்ணோம், பொடி பண்ணி அந்த பவுலில் போட்டாச்சு. அப்புறம் நம்ம மிக்சியில் வந்து எல்லாம் சுகரு, பால், தயிர், வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நல்லா க்ரீம் மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் இந்த ரவா பொடி பண்ணதில் மில்க் பவுடரை போட்டோம், அந்த க்ரீமையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. 10 to 15 நிமிஷம் அது அப்படியே இருக்கணும், ஓகேவா? இப்போ 10 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு, எடுத்துட்டோம். இப்போ வந்து ஒரு சல்லடை மேலே வச்சு அந்த க்ரீம் மேலே அந்த தயார் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அது மேலேயே அந்த சல்லடையை வச்சுட்டு மைதா வச்சுருந்தோம் பாருங்கள், அதையும் எடுத்து போட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடருங்க, இது பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூனு. பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் போதும். கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம்னா ரொம்ப கொஞ்சம், தேவைக்கேற்ப கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சால்ட் ரொம்ப போடக்கூடாது. எல்லாத்தையும் அது சலித்து எடுத்துருங்க, அந்த மாவுலேயே சலிச்சிருங்க. அது 15 மினிட்ஸ் ஊற வச்சுருந்த அந்த பவுல்லே எல்லாத்தையுமே சலிச்சு விட்டாச்சு. திருப்பி நல்லா கட்டிப்படாமல் கலக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸிங்கில் தாங்க இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைன்னா அந்த பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், திருப்பி அந்த பாலை ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா
ஏன்னா ரவா போட்டு பொடி பண்ணி போட்டிருந்தப்ப நல்லா ஊறி வந்துருச்சு, திக்னஸ் கிடைக்கும். அதனால் மில்க் வேணுன்னா மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்டி அந்த இதில் வந்து கொஞ்சம் மைதா போட்டு நான் கலந்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கிறதுனால அந்த இதை திருப்பி அந்த மிக்சிங்கில் போட்டு விட்ருங்க. அந்த நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கலர்ஃபுல். நான் ரெட்டு க்ரீன் வாங்கிக்கிட்டேன். நல்லா பார்க்க நல்லாயிருக்கும். இன்னும் வேணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது ஃப்ரூட்டி யாராருக்கு ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால அந்த சாஃப்ட் கேக்குக்கு ரொம்ப போடுவாங்க. எவ்வளோ சூப்பராக மெத்தட் வந்துருச்சு பாருங்கள். இந்த பதத்துக்கு பண்ணிட்டா போதுங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கேக் வச்சுருக்கிற பவுலு இல்லைன்னா நம்மள்ட்ட பவுல் இல்லைன்னா கிண்ணி, அலுமினியம் கிண்ணி மாதிரி வச்சுருந்தா கூட ஓகேங்க. அதில் நான் பட்டர் தடவி வச்சுட்டேன். ஃபுல்லாக தடவிட்டு மைதா மாவு மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணுவேன். பட்டர் பேப்பர் இருக்கிறவங்க கூட பேப்பர் வச்சு பண்ணுவாங்க. நாங்கள் பேப்பர் எங்கள்கிட்ட இல்லாதனால நாங்கள் பட்டர் தடவிட்டு அது மேலே கொஞ்சம் மைதா அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், நம்ம வீட்டிலே பண்ணிடலாங்க. அழகாக சூப்பராக இருக்கும். எவ்வளோ ஈஸியாக சாஃப்ட்டு. கிறிஸ்மஸ் வர ஆரம்பிச்சு, அதனால் நம்மளுக்கு ஈஸியாகவே வீட்டில் பண்ணிடலாம். அப்பப்போ பசங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கேக்குக்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அந்த பவுலில் போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. வெண்ணிலா சாஃப்ட் கேக்கு எல்லாமே அந்த பவுலில் கரெக்டாக போட்டாச்சு. நல்லா கொஞ்சம் கையை வச்சு அப்படியே மேலேருந்து கீழே கொஞ்சம் அப்படியே அமுக்கி தட்டி விடுங்க. கொஞ்சம் கீழே செட் ஆயிரும் நல்லா. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கணுங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் சால்ட்டு போட்டுருங்க. ஃபுல்லாக சால்ட்டை போட்டுட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கணும். இந்த சால்ட் நம்ம திருப்பி கூட கேக் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இது கேக்குக்குள்ளே ஐட்டத்தை எடுத்து அந்த பவுலை அப்படியே அதில் வச்சிடணும். அது மேலே எவ்வளோ அழகாக வச்சாச்சு பாருங்கள். அது மேலே நான் வேறு ஒன்றும் வைக்கல, சாதாரணமாக ஒரு இட்லி மூடியை தான் எடுத்து வச்சேன். அவ்வளோ ஈஸியாக 30 நிமிஷம் மீடியமுங்க, 10 நிமிஷம் லோவில் வச்சாலே போதும். இங்கே பாருங்கள் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஒட்டவே இல்லை. ஒரு கத்தியோ ஒரு எதுனாலும் ஒரு குச்சி வச்சு பாருங்கள், ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. அந்த கேக்கை எடுத்து திருப்பி போட்டு கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவே பண்ணிடலாம். எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். கட் பண்ணிவிட்டு நாங்கள் பசங்க எல்லாருக்குமே அன்னைக்கு சாஃப்ட்டு கேக்கு நாங்கள் வீட்டிலே சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பாருங்கள், நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லாவும் வெந்துருச்சு உள்ளே இருக்க. நம்ம கரெக்டான லெவல், அந்த லெவல் போட்டோம்னாலே போதுங்க. ஐட்டம்ஸ் எல்லாமே நான் சொன்னது என்னென்ன ஐட்டம்ஸ் சொன்னனோ அதை கரெக்டாக போட்டு இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பண்ணிடலாம் சாஃப்ட் கேக். அடுத்தது வந்து கிறிஸ்மஸ் வரப்போகுது. இன்னொரு ப்ளம் கேக் மாதிரி நாங்கள் பண்ணி காமிக்கிறோம் அடுத்த வீடியோவில். சீக்கிரம் பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் கூடிய சீக்கிரம் வரோம். பாய் பாய்.